அனைவருக்கும் வணக்கம். வண்ணாரியம்மன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. இந்த பதிவில் சிம்ம ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்கலாங்க. இது சிம்ம லக்னக்காரர்களுக்கும் பொருந்துங்க. இந்த வருடம் குரோதி வருடங்க. தமிழ் வருடம் மொத்தம் 60ல் இது 38வது வருடமாக வருதுங்க. வருட கிரகங்களோட சஞ்சார நிலையை பார்க்கலாங்க. குரு பகவான் மே 1ஆம் தேதிக்கு அப்புறம் 10வது ஸ்தானமான தொழில் ஸ்தானத்தில் அமர்றாருங்க. சனி பகவான் 7வது ஸ்தானத்தில் இருக்காருங்க, களத்தர ஸ்தானத்தில்ங்க. ராகு பகவான் 8வது ஸ்தானமான அட்டமஸ்தானத்தில் இருக்காருங்க. கேது பகவான் 2வது ஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் இருக்காருங்க. இது வருட கிரகங்களோட சஞ்சார நிலைங்க. சனி பகவான் 7வது ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கூட்டு தொழில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்த வருஷம் நடக்கிற சனி பயிற்சிக்கு அப்புறம் இந்த நிலைமையெல்லாம் சுமூகமாக போயிருங்க. அதனால் பெரிய பிரச்சனைகள் வராத அளவுக்கு தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 7 இருக்கிற சனி பகவான் சிம்மத்தையே பார்க்குறதுனால இந்த லக்ன ராசியில் பிறந்தவங்களை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. ஒரு உற்சாகம் இல்லாத மனநிலைமை இருக்குங்க. எதுலேயும் ஒரு பிடிப்பு இருக்காது. வாழ்க்கையை ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குங்க. குழப்பமான மனநிலைமை இருக்குங்க. அதனால் இந்த சமயத்தில் அடம்பிடிக்காத கொஞ்சம் அன்போடு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இதெல்லாமே சனி பகவானோட வேலைங்க. நெக்ஸ்ட் இயர் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் இந்த நிலைமையெல்லாம் கம்ப்ளீட்டாக மாறிடுங்க. தந்தையுடனோ ஆஃபீஸில் உயர் அதிகாரியோடவோ கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருந்துக்குங்க. எந்த காரியத்தை செஞ்சீங்கனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யுங்க. இல்லைனா கெட்ட பேர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இவ்வளோ நாள் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் போய்கிட்டு இருந்துருக்குங்க. அதெல்லாம் மே 1க்கு அப்புறம் கொஞ்சம் நிலைமை மாறுங்க. ஏன்னா குரு பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாருங்க. அதனால் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்குங்க. பொருளாதார வரவும் கொஞ்சம் உயருங்க. இவ்வளோ நாள் வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருந்திருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் பொருளாதார உயர்வு ஏற்படுங்க. எப்பவும் போல் பேச்சில் ஒரு கவனமாக இருங்க. இல்லைன்னா பேச்சினால ஏதாவது பகை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துடுங்க. என்ன தான் குரு பார்த்தாலும் கேது அங்கே இருக்கிறனால பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மே 1ஆம் தேதிக்கு அப்புறம் 10வது ஸ்தானத்தில் குரு அமர்றதுனால வேலை வாய்ப்புகளில் கொஞ்சம் சிரமம் இருக்குங்க. போட்டி பொறாமை அதிகமாக இருக்குங்க. வேலையில் ரொம்ப கடினமான சூழ்நிலை ஏற்படுங்க. சிலர் வேலை விடக்கூடிய நிலைமை கூட வருங்க. அதனால் பார்த்து கொஞ்சம் சூதானமாக இருக்கணுங்க. இந்த சமயத்தில் இந்த ஒரு வருடத்தை எப்படியாவது கடத்திடுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே போல் தொழில் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் கடினமான பீரியட் தாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு தொழில் நல்லா ஓடாதுங்க. தொழிலே நிற்கக்கூடிய நிலைமை கூட ஏற்படுங்க. அதனால் இந்த சமயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. நிலைமை புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் டென்ஷன் ஆகாத ஒரு அளவுக்கு ஒரு மீடியமாகவே நீங்கள் தொழிலை ரன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே போல் புதுசாக எக்ஸ்டென்ஷன் பண்ணுறத கண்டிப்பாக அந்த சமயத்தில் தவிர்க்கணுங்க. இல்லைனா பெரிய கடனில் நீங்கள் மாட்டிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படுங்க. மொத்தத்தில் தொழில் வேலை விஷயத்தில் பார்த்திங்கன்னா இருக்கிற தொழிலை இருக்கிற வேலையை அப்படியே கன்டினியூ பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. சிலருக்கு வேலையோ தொழிலோ நிற்கக்கூடிய நிலைமை மாற்றக்கூடிய நிலைமை வந்தாலும் கவலைப்படாதீங்க. இதை விட பெட்டரானது அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. அடுத்ததாக தாயாரோட நிலை நல்லா மேம்படுங்க. தாயாரோட உறவும் சீர்படுங்க. தந்தையுடன் தான் இந்த சமயத்தில் கொஞ்சம் கருத்துப்பாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. பட் தாயாரோட அந்த உறவு நல்லா இருக்குங்க. தாயாரோட அன்பும் ஆதரவும் முழுமையாக உங்களுக்கு கிடைக்குங்க. விரைய செலவு ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அதை சுப விரயமாக மாற்றிக்கங்க. நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, வீட்டை மராமத்து பணி பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் உபயோகமாக செலவு பண்ணிக்கலாங்க. அதே போல் தங்க ஆபரண சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதில் நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. புதிய வாகனம் வாங்குறதுக்கு சிலருக்கு வாய்ப்பு இருக்குங்க. சிம்ம ராசி சிம்ம லக்ன நண்பர்களுக்கு விரைய ஆகணுங்கிற மாதிரி கிரக அமைப்பு இருக்குங்க. அதை சுபவிரயமாக மாற்றிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் இருக்கிற மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. பள்ளி பருவத்தில் இருக்கிற மாணவர்கள் இவ்வளோ நாள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பாங்க. அந்த நிலைமையெல்லாம் இப்போ மாதிரி நல்லா படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கல்லூரி படிக்கிறவங்க, தொழிற்கல்வி படிக்கிறவங்க இந்த சமயத்தில் ரொம்ப நல்லா இருக்குங்க. மொத்தத்திலேயே மாணவர்களுக்கு ஒரு நல்ல காலனே சொல்லலாங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையும் கவனமும் தேவைங்க. இல்லைனா அவங்களோட கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க. 2-8 இருக்கிற ராகு கேது பகவான் நிறையா பிரச்சனைகள் குடும்பத்தில் கொடுத்துருப்பாருங்க. நிறைய சுப நிகழ்ச்சிகளை தடை பண்ணியிருப்பாருங்க. அதெல்லாம் இந்த சமயத்தில் நிவர்த்தி ஆகுங்க. குரு பகவான் 2வது ஸ்தானத்தை பார்க்கறனால அந்த நிலைமையெல்லாம் இப்போ மாறிடுங்க. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. ஆனால் தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணணுங்க. 7வது ஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் ராசியவே பார்க்குறதுனால உடலில் கொஞ்சம் சோம்பல் இருந்துகிட்டே இருக்குங்க. அதனால் உடற்பயிற்சி தவறாத மேற்கொள்ளணுங்க. யோகா பண்ணுறது, தியானம் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. சிலருக்கு நிறையா மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ நிறையா மன உளைச்சல் ஏற்படுங்க. இல்லைனா கணவன் மனைவிக்குள்ளேயோ இல்லை பார்ட்னர்ஸ் கூடவோ சமூகத்தோடவோ ஏதோ ஒரு தொந்தரவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க. அதனால் தியானம் பண்ணுறதெல்லாம் இந்த சமயத்தில் ரொம்ப நல்லதுங்க. அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. மன அமைதியை அது கொடுக்குங்க. மொத்தத்தில் இருக்கிற பிரச்சனை இருக்கத்தாங்க போகுது. அதனால் உடலையும் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வர நல்ல காலத்தில் நீங்கள் கடுமையாக உழைச்சி நீங்கள் பொருளாதாரத்தை ரொம்ப உயர்த்திக்கலாங்க. இப்போவுமே பொருளாதாரத்தில் பெரிய தடைகள் எதுவும் இல்லைங்க. ஆனால் தொழிலில் வேலையில் கொஞ்சம் அலைச்சலும் பெரிய டென்ஷனும் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதோட குடும்பத்துலேயும் சின்ன சின்ன டென்ஷன் இருந்துகிட்டு தாங்க இருக்கும். இதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு நீங்கள் அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க.
சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பெரிய பணம் லாபம் வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இவ்வளோ நாள் விற்காத இருந்த இடம் நல்ல விலைக்கு விற்று உங்களுக்கு நிறைய பணம் வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே போல் நீங்கள் வராதுன்னு நினச்சி விட்ட கடன் இப்போ உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க. சிம்ம ராசி சிம்ம லக்ன நண்பர்கள் இந்த வருடத்தில் அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. மீண்டும் நல்லது ஒரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.